காலையில எனக்கு நடந்த கொரில்லா தாக்குதல்ல இருந்து இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கு. அவ மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. ம். அழுதழுதா? அழுது அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிரண்டிட்டியா? நான் என்ன பேசுன அப்படி அவ? எனக்கு பேசுறேன் எரிச்சலா வருது. வாய மூடி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் பூரா இதாயிப்போச்சு. ம். ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நெம்பி நெம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. ஆ. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு அவ நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. ஆ. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் காலையில. வச்சு ஆ. வளைச்சு நெரிச்சிட்டேன். ஆ. காயங்கள் வேற, உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு. வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படித்தான் ம். அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி வச்சுட்டேன். அவங்க எது தேவையானது நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்ல நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. விஷுக்க கூட்டு போங்க, இருக்க இருக்க வைங்க. அவன் இப்ப பெரிய பையன், அவன் பாத்துக்குவான். சின்னவனுக்கு வந்து அவன் பொண்ணு டக்குன்னு இதாகுது. அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூட்டு போங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஏன் வந்து அப்படியே டாபிக்க மாத்திர நீயும் டாபிக்க மாத்திட்டு பேசாதனே. நீ அது தப்பு, நான் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன். இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு வராங்க போல. 2 நாள் கழிச்சு வராங்க போல. எதுக்கு கூட்டிட்டு வந்து போற? இவனை சின்னவனை கூட்டு போறதுக்கு, கூட்டு போய் ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புறதுக்கு ஏதோ பிளான் பண்றா போல. ம். செய்வா செய்வா, செய்யக்கூடிய ஆள் தானே. புதுசாவா செய்யறா? ம், எங்க வீட்டுல பேசக்கூடாது, வைக்க கூடாது, வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ. ம், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது இங்க வராதீங்க, இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடு அவங்கள்ட்ட எல்லாம். ம். என்ன ஒரு ஏன் தலையில எதுக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா, நீ நம்ப மாட்டேங்கிறல்ல. இந்தா உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன் நான். எப்படிதான் அவ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டேன். இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அவ? அப்பயே கேட்டேன் நைஸா. இவ பேசலாமா? அடுத்து அடுத்த டாபிக் பேசலாம் புதுசு புதுசா. நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு தொண்டை வருது? வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்கு ஹாஸ்பிட்டல்? குடும்பமே போய் ஹாஸ்பிட்டல் போய் உட்கார்றது. எனக்கு தாம்மா உடம்புல என்னமோ 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. உனக்கா? வலி தாங்க முடியல. உன்னை குடு. என்ன நினைச்சிட்டா அவ? அவளை போட்டு நான் லாக் பண்றேன். அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு. அந்த உடம்பு, அடிச்சாளான்னு கேக்குறேன். அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு நாலா பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. அவன் தோணுச்சு என்ன பண்ணா? அவன் தனுஷ் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா என்னடா பண்றீங்கன்னு. சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்க, வா வந்து விளையாடுன்னு அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி துமுக்கு துமுக்குன்னு இந்த குத்து குத்திட்டு ஓடிட்டான்.